எழில் சுடர் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. நம்ம எழில் வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்துமதி ஆவி வந்து சுடர் உடம்புக்குள்ள பூந்து அப்படியே வந்து எழில் பக்கத்தில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எத்தனை நாள் ஆசை கனவு தெரியுமா உங்கள் கூட வந்து உட்காந்துட்டு இருக்கணும்னு. இந்த ஜென்மத்தில் தான் நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுச்சு. அடுத்த ஜென்மத்தில் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் அப்படியே எழில் கையை பிடிச்சிட்டு அப்படியே அசந்து வந்து தூங்கிடுறாங்க. நைட்டு 12 மணியை தாண்டிடுது. உடனே வந்து இந்துமதி வந்து டக்குன்னு வெளில வந்துட்டாங்க. அந்த இடத்துல பவுன்ஸ் ஆன பந்து போல். என்னடா அது வெளியில் வந்துட்டோம் அப்படி நம்ம இந்துமதி ஆவி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. திருப்பியும் உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து அவங்களால முடியல போல இருக்குது. அந்த இடத்துல சரி நம்ம இங்கேருந்து போகலாம். சாமியாரை காட்டுறாங்க. இந்த பௌர்ணமி தப்பிச்சுட்டு அடுத்த பௌர்ணமியெல்லாம் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் சாமியார் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காலையில் அசந்து வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருது. விடிஞ்சோன்னு வந்து சுடர் வந்து லைட்டாக வந்து கண் முழிச்சு எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சதுக்கப்புறம் குட் மார்னிங்கிற மாதிரி சொல்லான் இருக்காங்க. இவர் எப்பட்றா ஏன் ரூமில் அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கத்துறாங்க. சுடரை கத்துன கையோட எழில் வந்து ஏஞ்சிட்டாங்க. நீ எப்படி இங்கே இருந்தேன்னு சொல்லி இவங்களும் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். 2 பேரும் ரூமோட ஒவ்வொரு கார்னர் வந்து நிற்கிறாங்க. நீ எப்படி ஏன் ரூமுக்குள்ளே வந்த? இல்லை சார், நீங்கள் தான் ஏன் ரூமுக்குள்ளே வந்திருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுடர் வந்து கேட்குறாங்க. ஏய் சுற்றி பாரு, இது ஏன் ரூம் லூஸு அப்படின்னு சொல்லி சுடரை கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்ன சார் விளையாட்டு பண்ணுறீங்களா? நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அது எனக்கு தெளிவாக தெரியுது. உண்மையை ஒத்துக்கங்க. நைட் ஃபுல்லாக நான் இந்த ரூமில் வந்து இருந்திருக்கனா அப்படின்னு சொல்லி செமையா கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சுடர். ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க? நீ என் ரூமில் வந்து தூங்கிட்டு என்ன வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? என்ன நினச்சிட்டு இருக்க? என் பெர்மிஷனே வாங்காமல் எப்படி என் ரூம்குள்ளே வந்த? சார் நான் வந்து எங்கே இருந்தேன் ஏது இருந்தேன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. நீங்கள் தான் அது மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு. அதனால தான் நீ நடந்து இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம எழில் வந்து செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுடர் வந்து என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தான் தூக்கிட்டு வந்தீங்க. இன்னொரு வாட்டி நான் வந்து உன் மேலே ஆசைப்பட்டு தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு அந்த இடத்துல வந்து நம்ம எழில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கீழே வந்து செல்வி வந்து காஃபி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வரப்ப நானே வந்து கொண்டு போய் எழிலுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி காஃபியை வாங்கிட்டு மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க நம்ம மனோகரி. அந்த இடத்துல கதவை திறந்து பார்த்தா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா அது இவங்க 2 பேரும் காலங்காத்தால சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் உங்கள் ரூமில் இருந்திருக்கேன். எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன எழில் இங்கே நடக்குது? நேற்று நைட்டு ஃபுல்லாக இவ உன் ரூமில் இருந்தாளா? அப்படின்னு சொல்லும்போது, எனக்கே தெரியல. இவ தான் என் ரூமில் வந்து வந்திருக்கா. கேட்டால் நான் வந்து இவளை தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல. எழில் என்ன எழில் சொல்கிற அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து கத்துறாங்க. மேடம் எதுவாக இருந்தாலும் வந்து சார்கிட்ட கண்டிச்சு வைங்க. அவளை தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம சுடர் மாட்டுங்க இந்த பக்கம் ஓடி போகிறாங்க ரூமை விட்டு வெளியே. இவர் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து போகிறாரு. ஐயோ நான் வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மனோகரி வெளியில் வந்துடுறாங்க. மேடம் பாருங்கள் மேடம் இப்படியெல்லாம் அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவாங்கன்னு சொல்லி நம்மலாம் யோசிச்சுட்டு இருந்தா அவர் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்காங்க. பஞ்சு நெருப்பும் நேற்று பக்கத்தில் இருந்திருக்கு. என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம மனோகரி. சும்மா இது மாதிரி இடக்க முடக்கா பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கண்ணத்திலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. என்னை மட்டும் ஈஸியாக எல்லாரும் அடிச்சிருங்க. ஆனால் கேட்குறத வந்து எவன்ட்டையும் கேட்டுறாதீங்க. எழில்கிட்டையும் சுடர்கிட்டையும் உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் வாழ்க்கையே வந்து பாழாக போகுது. உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவாருன்னு பார்த்தா அங்கே வந்து என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து நம்ம செல்வி வந்து திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரியை என்ன நினச்சிட்டு இருக்க? நானே வந்து வயிற்றுச்சலில் இருக்கேன். நேற்று என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு நீ வேற இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியா? செல்வி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க மனோகரியை. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடிஞ்சிச்சுன்னு சொன்னல, குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணி வந்து ராமியா வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இந்துமதி வந்து வராங்க. திருப்பி வந்து உள்ளே போக பார்க்குறாங்க. அவங்களால போகவே முடியல. என்ன மேடம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி நம்ம ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணோன்னா சரி வராதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவி, மேடம் என்ன மேடம் இங்கே இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு வந்து டீ காஃபி எதுவும் குடிச்சிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல டீ காஃபி ஒன்றுமே வேணாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அச்சச்சோ டீ காஃபி வேணாமா? அப்படின்னா பச்சை தண்ணியாவது கொடுக்கலாமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பாரு அங்கே தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே குடுகுடுன்னு வந்து அங்கே வந்து போய் பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இந்துமதி ஆவி வந்து சட்டுன்னு மாயாஜாலம் மூலிமா வந்து மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அது இங்கேருந்து எப்படி இருந்தாலும் 100 மீட்டராவது இருக்கும். எங்கடா போனாங்க? சுற்றி பார்த்தா ஆளையே காணோம். சரி நம்ம உள்ளே போய் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலாக வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தீபாட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. நம்ம இந்துமதி ஆவி, என்ன சொல்கிறீங்க? நேற்று வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து சுடர்குழியாக இருந்தீங்க. ஆமாம் சுடர்குள்ளே தான் நான் இருந்தேன். எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது தீபாவுக்கு தூக்கி அறி போட்டு தான் அந்த இடத்துல உண்மையிலேயே மேடம் ஆமாம் என் பசங்க கூட சந்தோஷமாக வந்து நான் விளாண்டேன், தொட்டெல்லாம் பார்த்தேன் என் பசங்களை ரொம்ப வருஷம் கழிச்சு. எங்கள் அத்தைக்கு கால் முடியலன்னு சொன்னாங்க. எங்கள் அத்தைக்கு காலை வந்து பிடிச்சி விட்டு ஆயின்மெண்ட்டெல்லாம் தடவி விட்டேன்.
எழில் கூட வந்து கையை பிடிச்சிட்டு நிம்மதியாக அசந்து வந்து தூங்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க. திருப்பி அப்போனா சுடருக்குள்ளேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு வெளில வந்தீங்க? ஆமாம், எனக்கு வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் திருப்பி வந்து பந்து போல் வெளியில் வந்து தூக்கி எரிஞ்சிருச்சு சுடர் உடம்புலேருந்து, என்ன காரணம்னே தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி. வீட்டில் எல்லாரும் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. கும்பிட்டு முடிச்சோன்னே வந்து ஒரு ஐயர் வந்து வராங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஐயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2 பேருக்கு வந்து ஜாதகம்லாம் எல்லாம் எழுதணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்த ஓலையை வந்து எழுத தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பேப்பரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக எழுதி கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல இதை நம்ம கனகவேலி பாட்டி வந்து பார்த்துட்றாங்க. சூப்பராக எழுதி கொடுத்துருக்கீங்க, இந்தாங்க உங்களோட காணிக்கை, சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணுறப்ப 2 பேரோட ஃபோட்டோவும் வச்சு கொடுத்துருங்க. கல்யாண ஃபோட்டோ வந்து ஜாம்னு இருக்கணும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து அந்த பேப்பரில் வந்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் எழிலோட ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் மனோகரியோட ஃபோட்டோ. அதே ரூமுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து வராங்க. நம்ம சுடர் வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கடவுளே, நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், வெளிநாட்டுக்கு நல்லபடியாக வந்து வேலை கிடைக்கணும். அதே மாதிரி இந்த குடும்பத்தில் மனோகரிக்கும் எழில் சாருக்கும் கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது. அவங்க ஆசைப்படுற மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு முதல்ல வந்து ஒரு நல்ல அம்மாவாக வேணும். அது நம்ம மனோகரி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் சுடர் வந்து சோகமாக வந்து சாமிகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. மனோகரியோட ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து கீழே விழுந்து இது மாதிரி வந்து சாம்பலாயிடுச்சு. ஒரு பக்கம் இவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருந்தாங்களே, அதில் ஒட்டியிருந்த நம்ம சுடரோட ஃபோட்டோ வந்து அப்படியே பறந்து வந்து எழில் பக்கத்தில் வந்து அந்த இடத்துல வந்து பேப்பரில் ஒட்டின மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரோட ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ கல்யாண பத்திரிக்கையில் இவங்க 2 பேர் ஃபோட்டோ வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. செம காமெடியாக இருக்க போதுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து காரில் வந்து போயிட்டே இருக்காங்க. ஸ்கூலுக்கு அடுத்த நாள் காலையில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ராமையா, என்ன சூப்பராக வந்து திட்டம்லாம் போட்டிருக்கீங்க போல இருக்குது இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட. அதான் ஏம்மா, ஏற்கனவே ஒரு கெட்டப்பை போட்டுட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், திருப்பி என்னை எதுலேயும் வந்து இழுத்து விட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டிடு. அபி வந்து கேட்குறாங்க, கல்யாணம் பத்திரிக்கை வரைக்கும் அடிக்கிற வரைக்கும் வந்தார், இனிமேட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிலேருந்து எல்லாரும் பார்த்துக்க, நீ தான் வந்து என் வீட்டுக்கு அம்மாவும் வரணுங்கிற மாதிரி அஞ்சலி வந்து கேட்குறாங்க. சும்மா நேரு, இதை யாருக்கிட்டையும் இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த கல்யாணம் வந்து நின்றோம், அதுக்கு நான் ஏகப்பட்ட மாஸ்டர் பிளான்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு பத்திரிக்கை, மண்டபம், அதே மாதிரி சாப்பாட்டுக்கு கேட்ரிங் இதெல்லாம் பார்க்கட்டும். நம்ம ஒரு பக்கம் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கா வேலையெல்லாம் நடக்கட்டும். கல்யாணம் நிப்பாட்டுறது ஈஸியுமா, கல்யாணம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். சரியா, நான் பார்த்துக்கிறேன், முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நீயும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக நடந்துருமா, என்னை மட்டும் எந்த விஷயத்துலையும் வந்து சேர்த்துறாதம்மா, நானே ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்க, எனக்கு டிரைவர் வேலை இருந்தால் மட்டும் போதும். என்ன ராமையா இப்படி பண்ணுறீங்க, உங்களை வச்சு தான் அடுத்தடுத்து நான் பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன். சுடரை வந்து சொன்னால் நீங்கள் கேட்பீங்களே, என்ன திட்டமா, எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் தான் வந்து நம்ம மனோகரியை வந்து தூக்கணும், பத்திரமா வந்து வச்சுக்கணும், கையில் பெரிய பெரிய பொருள்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சுடர் வந்து சொன்னோன்னா, ஐயோ எனக்கு இந்த டிரைவர் வேலை கூட வேணாம், நீ வந்து என்னை இருக்க விட மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அபி வந்து பேசுகிறாங்க. காமெடியாக சொன்ன விஷயத்த கூட ராமையா வந்து நம்பிட்டாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் காமெடியா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.